விஜயும், காவேரியும் இந்த மாரி கலகலப்பா ரொமான்ஸ் பண்ணிட்டே இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. விஜய், காவேரி வந்து பேசிக்கிட்டே போறாங்க கார்ல. வளகாப்புலாம் இந்த டைம்ல தேவையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி. அதுக்கு விஜய் சொல்றாரு, "ஏன் அப்படிலாம் சொல்ற? இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது எல்லாருக்கும் கலகலப்பா இருக்கும். அப்போ வந்து நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும்ல?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லங்க, ஆஃபீஸ்ல 1000 பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நம்ம ஸ்டாஃப்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க நம்மள பத்தி?" அப்படின்னு. எல்லாரும் ஏதாவது நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது. நம்ம வந்து டென்ஷனா இருக்கிறோம் பல பிரச்சனைனால. அதெல்லாம் சரி பண்ணணும்னா இந்த மாரி ரிலாக்சேஷனுக்கு இந்த மாரி ஃபங்ஷன்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காவேரி சொல்றாங்க, "எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க." அப்படின்னு சொல்லி. சரி, கஷ்டமா இருக்குல்ல, அப்ப சாப்பிடாம இருக்கியா? அப்படின்னு கேட்குறாங்க. பசிக்கும்ல அப்படிங்கிறாங்க. அப்புறம் பசிக்கும்ல, அதே மாரி தான். நமக்கு கஷ்டம் இருந்தாலும் பசிக்காம இருக்குமா, அது மாரி தான். நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த மாரி விஷயங்கள்லாம் அப்பப்ப நடந்தா தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போறாரு. அந்த பக்கம் பாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லாம மயங்கி விழுந்துறாரு. சுகர் டேப்லெட் எடுத்ததுக்கப்புறம் சாப்பிடணும். ஆனா சாப்பிடாம விட்டாங்க. அதான் மயங்கிட்டாங்க. திடீர்னு பார்த்தா காவேரியோட 2ண்ட் ஃபேமிலியோட அந்த பொண்ணு வந்து காப்பாத்திர்றாங்க. காப்பாத்துன உடனே தாத்தாலேருந்து எல்லாரும் நன்றி சொல்றாங்க. அநேகமா வந்து அந்த குடும்பத்தையும் இவங்களுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் வரதுக்காக பண்றாங்க. அடுத்து அந்த கிருஷ்ணாங்கிற பையன் வந்து கண்டிப்பா விஜயோட ஆஃபீஸ்ல உள்ள ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு யூஸ் ஆவாரு. ஏன்னா, அவர் வந்து சிவில் சம்மந்தமா படிச்சிருப்பார் போல. ஆக மொத்தம் வந்து இந்த ஃபேமிலி எல்லாரும் ஒண்ணு போல சேர போறாங்க. ஆனா, அந்த குமரனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி தெரியல. அத பத்தி ஏதாவது ப்ரோமோ வருமான்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரியல் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.